இந்த அனலைசிஸ்லாம் இப்போ எப்படி பண்ணுறது இண்டெக்ஸ்லாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் சொல்லி இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இந்த இண்டெக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் என்ன தான் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு பியர் கேண்டில், இங்கே ஒரு பைரிஸ் கேண்டில், இந்த மாதிரி பார்த்து இங்கே ஒரு ஹேமரு, ஸ்டார் கேண்டில், இந்த மாதிரி எந்த கேண்டில் ஃபார்ம் ஆனாலுமே ஒரு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 3 to 5-6 பில்லியனர்ஸ் வந்து மூவ் பண்ணுறது தான் மார்க்கெட்டு. நீங்கள் இந்த இடத்துல போய் இங்கே ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ட்ரிபிள் டாப் பிரேக் அவுட்டில் நான் வந்து இப்போது சி சைட் போகிறேன் அப்படி சொல்லி இப்போ நீங்கள் போனீங்கனாலுமே அங்கே வந்து ஒரு ட்ராப் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அனலைஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீங்கள் எடுத்த ட்ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ட்ராப் ஆகி இங்கே வந்து ஃபால். இந்த இடத்துல என்ன ஆகுனா எஸ்எல் போடுனா எஸ்எல் ஹிட்டு, எஸ்எல் போடாமல் இருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்த அக்கௌண்ட்டே இங்கே இருக்கும். இந்த மாதிரி ஏன் வந்து இவங்கெல்லாம் மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க, இவங்களோட சேர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ அவங்க அப்சைட் மூவ் பண்ணுறாங்கன்னா நம்மளும் அப்சைடில் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி எப்படி வந்து அவங்களோட சேர்ந்து ட்ரேட் பண்ணோம், எப்படி வந்து அவங்க எந்த டைமில் பை பண்ணுறாங்களா செல் பண்ணுறாங்களா எதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு செஷன் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. செஷனில் வந்து எல்லாமே டோட்டலே வந்துடும். ஃபண்டமெண்டலும் இருக்கும், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் மூவ்ஸும் இருக்கும், பேங்க் மூவ்ஸும் இருக்கும், எஃப்ஐடிஐன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதோட மூவும் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் பிட்காயினில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. பிளாக் ராக் இருக்குது, பெரிய பெரிய கண்ட்ரீஸோட பிரசிடெண்ட் ஆகும். வெறும் ஒரு நாலேஜே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு.